தமிழகத்தில் சமூக ஆர்வலர்களின் படுகொலைகளை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் 10 ரூபாய் இயக்கம் மற்றும் மக்களுக்கான மக்கள் இயக்கம் சமூக ஆர்வலர் அமைப்புகளின் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்களுக்கான மக்கள் இயக்கம் பொதுச் செயலாளர் கார்த்திக் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு 10 ரூபாய் இயக்கம் மாநில செயலாளர் வழக்கறிஞர் பாஸ்கர் அவர்கள் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் வழக்கறிஞர் ML ரவி, சுய வழக்காடி மற்றும் பத்திரிகை ஆசிரியர் SM கோவிந்தராஜ், மூத்த குடிமக்கள் நல சங்கம் தலைவர் மீனாட்சி சுந்தரம், ஆக்கிரமிப்பு போராளி பக்தவச்சலம், சமூக ஆர்வலர் பல்லாவரம் ஜீனிகர் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன உரை நிகழ்த்தினார்கள். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மக்களுக்கான மக்கள் இயக்கம் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திக் கண்ணன் பேசுகையில், புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஜஹபர் அலி கனிமவள கொள்ளை தடுக்க கோரி புகார் மனு அளித்தவரை படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும், அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் விட்டல்குமார் கிராம ஊராட்சி ஊழலை தடுக்க முயன்றவரை படுகொலை செய்யப்பட்டதையும், கஞ்சா, போதை பவுடர், மாத்திரை போன்ற போதைப் பொருட்களை தடுக்க கோரி ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழரசன் 16 வயது சிறுவன் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாகவும், படுகொலை செய்யப்பட்ட 3 பேருமே சமூக ஆர்வலர்கள். துறை சார்ந்த அதிகாரிகளிடம் புகார் அளித்ததை அதிகாரிகளை காட்டிக் கொடுத்ததின் காரணமாக சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த செயலுக்கு தமிழக அரசு மெத்தனமாக இருப்பதால் சமூக சேவையை போற்றியும் இதுபோன்ற படுகொலைகளை கண்டித்தும் சமூக ஆர்வலர்களின் பாதுகாப்பான இடித்துரைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் 2011 சட்டத்தை உடனடியாக தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த கோரியும், சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு கோரியும் இன்று நீதி கேட்டு இந்த போராட்டம் நடைபெற்றது என்று தெரிவித்தார். இதில் மூத்த குடிமகன் கிருஷ்ணன், RK துளசிதரன், M வரதன், P சரவணன், N சந்தோஷ்குமார், வெங்கடேஷ், HM ரியாஸ் அகமது, S ஹரிகிருஷ்ணன், இளைய போராளி கிரியாநத்தம் மற்றும் சமூக ஆர்வலர் அமைப்புகளின் கூட்டமைப்பு, மூத்த குடிமக்கள் நல சங்கம், மக்கள் விழிப்புணர்வு மையம், தாம்பரம் மாநகர வாழ் மக்கள் நல சங்கங்களின் கூட்டமைப்பு என 100க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். நண்பர்களே, இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் சமூக ஆர்வலர்கள் மீதும் தகவல் அறியும் சட்டம் மூலமாக தகவல்களை சேகரித்து அரசிடம் அதற்குண்டான விளக்கத்தை கேட்டு அதனால் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். அதற்காக சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க உறுதி செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த விசில் ப்ளோயர் ஆக்ட் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக தமிழக அரசு இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது பல்வேறு கோரிக்கைகள் வைத்து இந்த போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று இந்த குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகிலே காவல்துறை அவர்களின் ஒப்புதலுடன் இது நடைபெற்றது. இதுல அண்ணன் சொன்ன மாதிரி மேலும் பாதுகாப்பு வேண்டும். அதே சமயத்துல நம்ம புதுக்கோட்டை ஜபகர் அலியுடைய படுகொலையை கண்டித்து நம்ம இந்த கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா இது வரைக்கும் நம்ம அதாவது விசாரணை என்ற பேர்ல SI மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களை யாருக்கும் விசாரணை பண்ணல. CBCIDக்கு மாற்றப்பட்டோம். அதிகாரிகள் முக்கியமா இந்த தாசில்தாரு, அங்க இருக்கிற VAO என்ன பண்ணியிருந்தாங்க, காலங்காலமாக இந்த கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நேற்று மட்டும் நடக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கெல்லாம் தெரியாதா? அல்ல அங்க இருக்கிற MLAக்கு தெரியாதா? அங்க இருக்கிற அமைச்சருக்கு தெரியாதா? அவர்கள் மீது FIR தொடரப்பட வேண்டும் என கொலை குற்றம் சாட்டப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மீண்டும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காது, சட்ட பாதுகாப்பு நடைபெறும். இந்த சட்ட போராளிகளான தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் போராடி கொண்டு உண்டான எவிடன்ஸ் நேர்மையான அரசாங்கத்தில் எழுதப்பட்ட ஃபைல்ஸ் டேட்டாக்களை கலெக்ட் செய்து அதுக்குண்டான தவறுகளை தான் நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்றாங்க தேவைப்பட்டாங்க. அப்படி இருக்கும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா இந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கமா என்கின்ற கேள்விக்குரியதும். அதனால அங்க இருக்கிற அதிகாரிகளை வெறும் டிரான்ஸ்பர் மட்டும் பண்ணா பத்தாது, சஸ்பெண்ட் பண்ணா பத்தாது, அவர்கள் மேல FIR தொடுக்கப்பட வேண்டும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஏன்னா கலெக்டருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது.
அப்படி இருக்கும்போது கலெக்டர் எப்படி விடுபடலாம்? அதாவது எஃப்ஐஆர் தொடரப்பட வேண்டும். இல்லைன்னாக்கா எங்களை போன்றவர்கள் நீதிமன்றத்தை மீண்டும் நாடி இவர்களை காரி துப்பும்படி செய்ய வேண்டும், செய்யப்பட வருவார்கள் என்பதை இது உங்க மூலியமா தெரிவித்துக் கொள்கிறேன் அரசாங்கம். அடுத்த கூட்டம் வந்து 15ஆம் தேதி வள்ளுவர் கூட்டத்துல இதற்கான ஆர்ப்பாட்ட கூட்டம் மிகப்பெரிய அளவில் நடக்க இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது 10 ரூபாய் இயக்கமும் சார்பிலையும் மக்களுக்கான மக்கள் இயக்கம் மற்றும் வேறு சில அமைப்புகளும் சேர்ந்து செய்கிறது. என் பேர் ML ரவி, வழக்கறிஞர். கோவிந்தராஜன், சமூக ஆர்வலர். என் பேர் பாஸ்கர், 10 வயது மாநில செயலாளர். இப்ப இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பாத்தீங்கன்னா ஜவஹர் அலி மற்றும் விட்டல்குமார் இவங்க 2 பேரும் இறப்பிற்கான நீதி கிட்ட ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டம் வந்து பிள்ளையார் சொல்லி தான் நான் சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரி பிள்ளையார் சொல்லி தான் இது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. சும்மா நேற்று தாங்க அறிவிச்சாங்க, நேற்று அறிவிச்சதுக்கு 50 பேர் மேல கூடியிருக்காங்க. எங்களுடைய 10 ரூபாய் இயக்கத்தின் பொதுச்செயலர் டாக்டர் நல்லுணி விஸ்வராஜ் ஐயா ஒரு தலைமையில மற்றும் தேசிய சக்தி கட்சி தலைவர் ML ரவி அவர்கள் தலைமையிலும் மக்கள் சக்தி எல்லா மக்களுக்கான மக்கள் சக்தி இயக்கத்துடைய பொதுச்செயலாளர் கார்த்திக் அவருடைய அரவணைப்பிலும் எல்லாரும் ஒத்துழைப்போடும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா அமைப்பையும் ஒன்று திரட்டி இன்க்ளூடிங் அறப்போர் இயக்கம் எல்லா இயக்கம் ஒன்று திரட்டி மாபெரும் கண்டன போராட்டம் வருகிற 15ஆம் தேதி வள்ளுவர் கூட்டத்தில் பிளான் பண்ணிருக்கோம். அப்போ எங்களுடைய ஸ்ட்ரென்த் நாங்கள் காட்டுவோம். தயவு செய்து நாங்கள் சொல்றதெல்லாம் ஒண்ணுதாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. நாங்கள் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா அரசாங்கம் நடக்கிறதுக்கு உதவி பண்ற சமூக ஆர்வலர்கள், அதை மறந்துடாதீங்க. எங்களை மெசேஜ் நினைச்சீங்கன்னா நீங்க நெசிக்கிடுவீங்க. எங்களை அழிச்சீங்கன்னா அதே கொள்ளையதான் உங்களை அடிப்பான். உங்க ஆட்சியை கவுக்கும் அவன் தான், வேற யாரும் கிடையாது. உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாகும் அவன் தான், அவன் வேற யாரும் கிடையாது. ஆகையால் இன்னொரு ஜவஹர் அலி சாகத்துக்கு முன்னாடி தமிழக அரசு வீழ்த்துன்னு சொல்லிட்டு இந்த மாபெரும் கண்ண ஆர்ப்பாட்ட வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் பாஸ்கர், 10 வயது மாநில செயலாளர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக் கண்ணன், மக்களுக்கான மக்கள் இயக்கம் மாநில பொதுச் செயலாளர். இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது என்னன்னா, 10 ரூபாய் இயக்கமும் மக்களுக்கான மக்கள் இயக்கம், அதாவது சமூக ஆர்வ அமைப்புகளின் கூட்டமைப்பு ஒன்று கூடி சுமார் 70க்கும் மேற்பட்ட நபர்கள் சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி அண்ணன் சொன்ன மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நபர்களும் அந்த கொலைக்கு தூண்டுதலாக இருந்த நமது மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் VOக்கள் அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கை பாய வேண்டும் எனவும் தான். ஏனென்றால் கிராம நிர்வாக அலுவலரான VOவுக்கு அவ்வளவு கடமைகள் இருக்குதுங்க. காவல்துறைக்கு கடமையோட அடிப்படை கடமை அவங்களுக்கு தான் இருக்குது. அந்த ஊர்ல என்ன பிரச்சனை, என்ன தேவை, அடிப்படை வசதி எல்லாமே அவங்களுக்கு. ஆனா VO பாத்தீங்கன்னா தலுக்கா வராங்க, பாட்டு ஒரு ஓட்டு வர சட்டம் கூட அயன் கலைக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு இருக்காங்க. ஆனா அவங்க ஒவ்வொரு கிராம வாரியா தெரு வாரியா போயிட்டு என்ன தேவைன்றதை பார்த்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், அது சமூக பணியோ இல்ல தண்ணீரோ அத்தியாவசியம் எதுவா இருந்தாலும் அவங்க தான் முன்னிருந்து பண்ணி தரணும். ஆனா அதை எங்க வேலை இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப எல்லாம் என்ன தெரியுதுன்னா, சம்பளம் வாங்க மட்டும் தான் வராங்க தவிர வேலை செய்ய வரல. அவன் வேலைக்கு அவன் கடமைக்கு என்ன இருக்குன்றது அவங்களுக்கு தெரியல. இதை நாங்க கண்டிக்கிறோம். சமூக ஆர்வலர்கள் நாங்க எங்கேயோ உட்காந்து பேப்பர் பேனால ஒரு ஆட்டையை போட்டு மனு எழுதிட்டு வீட்டுக்குள்ள 4 செலுத்துக்குள்ள பண்ணிட்டு இருந்தோம். எங்களை ஒண்ணு சேர்ந்து 10 பேர் ஆக்குனீங்க, தெருவுக்கு வர வச்சீங்க, 50 பேர் ஆக்குனீங்க, 100 பேர் ஆக்குனீங்க, இன்னைக்கு 1000 பேர் லட்சத்து பேர் மேல இருக்கிறோம். ஆனா எங்களோட வளர்ச்சியை கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊழல் பண்ற அதிகாரியும் தமிழக அரசும் தான் காரணமே தவிர எங்களை வளர்ச்சிக்கு வேற யாரு காரணம், நாங்களே காரணம் கிடையாதுங்க. எங்களுக்கே தெரியாம எங்களோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்குங்க. அதனால அண்ணனுங்க சொன்ன மாதிரி, வருகன் சொன்ன மாதிரி, நாங்க அடுத்து நீதிமன்றத்தை நாட தயாராக இருக்கிறோம். அடுத்த லெவலுக்கு எந்த லெவலுக்கு போனோம் தயாராக இருக்கிறோம். மறுபடியும் சொல்றோம், வரக்கூடிய தேர்தல் காலம் என்பதால் தயவு செய்து தமிழக முதல்வர்கள் இதன் மீது கவனம் செலுத்தி துரித நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்த சம்பந்தப்பட்ட அந்த சமூக விரோதிகள் இன்க்ளூடிங் IAS ஆபீசர் அவங்க மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். கார்த்திக் கண்ணன், மக்களுக்கான மக்கள் இயக்கம் பொதுச் செயலாளர்.